யாரை பார்த்தாலும் நோம்பு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கம்மின் சாயிமின், எவ்வளோ பேர் அப்ப நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நோம்பால கிடைச்சது என்ன தெரியுமா? வெறுமனே பசியும் தாகமும் மட்டும்தான், வேறொன்றும் கிடைச்சல்ல. அந்த கூட்டமாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்காம இருப்பானா? இப்ப யோசிங்க பாப்போம், அவங்க யாரு? அவங்களோட பாவம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சில பாவங்களை சொல்லும் பொழுது லானத்தோட சேர்த்து சொல்லி இருக்கிறான். லானத்து செய்யலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும். ரமலானுடைய பிறை தென்பட முந்தி என்ற வீட்டுடைய டீல் என்ற கையில, என்ற வாகனத்துடைய புக் என்ற கையில, இது சுத்தம் ஹலால், என்ற தொழில் ஹலால், அனந்தர சொத்தா. இப்ப பிரிக்கேலதா, குடும்பத்தை கூப்பிடுங்கோ, சொல்லுங்கோ, எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ நடந்திருக்குது, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், ஒத்தருக்கு ஹலால் செஞ்சு முடிச்சிடுங்க. ஹலால் எனக்கு கூட வர வேண்டி இருந்துச்சா, நான் ஹலால் சொல்லிட்டேன். யாருக்காவது கூட வந்திருக்குதா, அதை திருப்பி கொடுத்துடுங்கோ. இதுதான் தௌபா. இதுக்கு தௌபா மக்காவுக்கு போறதல்ல, இதுக்கு தௌபா அழுகிறதல்ல, இதுக்கு தௌபா 27 அல்ல. இதுக்கு தௌபா எனக்கு வர இருக்குது, மற்றவனை கஷ்டத்துல போட தேவையில்ல, எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் ஹலால் சொல்லிட்டேன், நான் அல்லாஹ் எனக்கு நல்லாக தருவான், அது உங்களுக்கு ஹலாலாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க. யாரிடத்துல கூட வந்திருக்குதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தௌபா செய்ய கேட்க வேணாம். உங்களோட சொத்தொண்டு எனக்கு தெரியாம என்னிடத்துல வந்திருக்குது, இது ஏண்டதல்ல, இது உங்களது வாப்பா, எடுத்துக்கொண்டு திருப்பி கொடுத்துடுங்க. இதுதான் நடக்கணும். குடும்ப உறவுகளா, குர்ஆன்ல 3 இடத்துல அல்லாஹ் லானத்து செய்றான். சூரத்துல் பக்ரா, சூரத்துர் ரஅத், சூரா முஹம்மத். இந்த 3லையும் வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூஸல், சேர்ந்து வாழு என்று சொன்னவர்களை யாரெல்லாம் பிரிந்து வாழுகிறார்களோ, குடும்பத்தோட சேர்ந்து வாழுவாப்பா, பிள்ளைகளோட சேர்ந்து வாழுங்கோ, பெற்றோரோட சேர்ந்து வாழுங்கோ, மனைவியோட சேர்ந்து வாழுங்கோ, வாப்பட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கோ, பிள்ளைகளுடைய அதாவது தாயினுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ, மனைவியுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ. இவர்களுடன் சேர்ந்து வாழ சொன்னது யாரு தெரியுமா? நாங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லுகிறேன். வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூஸல், யாருடன் சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதற்கு பிறகும் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்களா, உலாஇக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு இது சாபம் உண்டாகட்டும். நான் என்ன வாப்போடைய கோவிச்சு கொண்டு நவைத்து சௌபகதினண்டா, இது பொருந்துமா? என்ன நானவோட கோபம் பேசுறதில்ல, எனக்கு நானக்கு ஒத்து வராது. நாங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம், யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுடு என்று கண்ணால கண்ணீர் கொட்டுறோம். மலக்குமார் சிரிக்குப்பாங்க, என்னடா நானவோட கோவிச்சு கொண்டு துஆவா? அல்லாஹ்வோட லானத்து செய்றானே, உலாயிக லஹுமுல் லஅனா ஃபஅஸம்மஹுமுல்லாஹ் வஅமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் லானத்து செய்து சொல்றான், உன்ட கண் குருடாகட்டும், உன்ட காது கேட்காம இருக்கட்டும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்துடைய நலவு கண்ணுக்கு தென்படவே மாட்டாது. குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்தை பற்றி பேசப்படக்கூடிய எந்த ஒரு நலவும் நல்லது காதுல கேட்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை படிங்கோ, குர்ஆனை படிங்கோ. மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். சுருக்கம் என்ன தெரியுமா? குடும்பம் உறவை பேணிக் கொள்ளுங்கள், குடும்ப உறவை மதித்து நடவுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான தனித்தனி புத்திமதி சொன்னாங்க. அபூபக்கருக்கு சொல்ல வேண்டியது தனிய, உமருக்கு சொல்ல வேண்டியது தனிய. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? ஒரு புத்தி சொன்னாங்க, உமர் நீங்க ஹலீஃபா, நீங்க சொன்னது போல, நீங்க விரும்பியது போல, நீங்க குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னாலே சொன்னீங்க இப்படித்தான் இருக்கணும் என்று. குர்ஆன் அப்படி 14 இடத்துல உமர் சொன்னது போல குர்ஆன் இறங்கி இருக்குது.
உமர் ரலியல்லாஹு, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொன்னாங்க, உமர்